நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டங்களில் வந்து நீதிமன்றம் தலையீடு குறித்து துணை குடியரசுத் தலைவர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்திருக்காரு. இப்போ வந்து துணை குடியரசுத் தலைவரை தமிழ்நாடு ஆளுநர் வந்து சந்திச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? அதாவது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டங்களை குறித்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து 9 நாட்களுக்கு பிறகு நம்முடைய இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் விழித்து கொண்டு ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார். அதனுடைய உள்நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு அவர் அந்த கருத்தை சொன்னார் என்று சொன்னால், இந்திய உச்ச நீதிமன்றம் வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இடைக்கால தடை விதித்த பிறகு உச்ச நீதிமன்றத்தை எச்சரிக்கின்ற வண்ணம் அல்லது பயமுறுத்துகின்ற வண்ணம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த கருத்துக்கள் துணை குடியரசுத் தலைவரை கொண்டு அவர்களை இயக்குகிற பாரதிய ஜனதா கட்சியாலே சொல்லப்பட்டிருக்கிறது தவிர இது ஒன்றுமல்ல. இது உச்ச நீதிமன்றத்தினுடைய சுதந்திரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை மணி. உச்ச நீதிமன்றம் சுயமாக செயல்படக்கூடாது, நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்பதைப் போல அவர்களை வற்புறுத்துவதற்காக சொல்லப்பட்டிருப்பது. 9 நாளைக்கு முன்னாலேயே அரசியல் சாசன சட்டம் 142 பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது. பேரறிவாளன் வழக்கிலேயும் 142 பயன்படுத்தித்தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தந்தது. அப்பொழுதெல்லாம் பேசாமல் இருந்துவிட்டு வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை தான் விதித்திருக்கிறது. எனவே இடைக்கால தடை விதித்ததற்கே இந்த அளவுக்கு கொதிக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு குடியரசுத் தலைவரை கேள்வி கேட்கக்கூடாது, ஆளுநரை கேள்வி கேட்கக்கூடாது, எல்லாம் ரைட்டு ஏற்றுக்கிறோம். ஆனால் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்திருக்கிற ஒரு சட்டத்தை விமர்சிக்கின்ற உரிமை, அது தவறு என்று சொல்லுகிற உரிமை, அந்த சட்டத்தை திருத்த வேண்டும் அல்லது அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடுக்கிற உரிமை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. நான் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த சட்ட திருத்தத்தினாலே அல்லது இந்த சட்டத்தாலே என்று. அப்படி இந்திய குடிமகன் பாதிக்கப்படுகின்றவன், அது ஒரு அமைப்பாக இருந்தாலும் தனி மனிதனாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தை நாடி அதற்கான தீர்ப்பை பெற முடியும். எனவே குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் தந்து அது சட்டமாகிவிட்டது என்று சொன்னால் அதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று சொன்னால் இது ஜனநாயக நாடு அல்ல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.